Hey guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு தான் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை guys, சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம வீட்லேயே அழகாக சூப்பராக தக்காளி தொக்கு செஞ்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேன் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய ஊற்றுறீங்களோ அவ்வளோ நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா 6 பல் பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி கருவேப்பிலை அதை வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்குனா அப்போ வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ ஆனியன் சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வைக்கிற குழம்புமே அதை எவ்வளோ நல்லா வதக்குறோன்றதை பொறுத்து தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பொன்னிறமாகிற வரையும். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நறுக்கி வச்ச டொமேட்டோ எடுத்துக்கலாம். அதை நல்லா போட்டுட்டு தேவையான அளவு உங்களுக்கு உப்பு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பிஞ்ச் ஆஃப் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் அது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு போட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும் guys. ஸோ அந்த டைம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்ச முட்டை போட்டுக்கலாம். நல்லா முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் guys. பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.